ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவருக்கு தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நினப்பு. ஏய், நான் பெரிய மல்டி டேலண்ட்ரா, எனக்கு தெரியாத மேட்டரே இல்லை, என்னை மிஞ்சி ஒருத்தன் கிடையாது இந்த காலேஜில் அப்படின்னு அவரே சொல்லிப்பார். பசங்களும் செல்லமாக அவரை உள்ளூர் கூகுள்னு சொல்லுவாங்க. இப்படி மதிப்பு மரியாதையுமா இருந்த அந்த ப்ரொஃபஸர் மேலே அந்த பசங்களுக்கு திடீர்னு பயம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் யார் என்ன கேள்வி கேட்க போனாலும் ஒரு 2 நிமிஷம் இது கூட தெரியாதா, இதெல்லாம் நீ எந்த வருஷத்தில் படிக்க வேண்டியது இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு 4 வார்த்தை அசிங்கப்படுத்திட்டு தான் பதில் சொல்ல ஆரம்பித்தார். அது அந்த ப்ரொஃபஸரை பசங்க கிட்டேருந்து ரொம்ப தள்ளி போக வச்சது. ஏய், அந்தாலும் முன்ன மாதிரிலாம் இல்லைடா, இப்போ ஓவராக பண்ணுறான், அவன்கிட்ட கேட்குறதுக்கு பேசாமல் நம்ம பேசாமலே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பசங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படி போயிட்டு இருந்தப்போ இதெல்லாம் கேள்விப்பட்ட புதுசாக வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதாவது லேட்டரல் என்ட்ரி வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த சாருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த சார் வந்து அவரோட டெக்னிக்கல் அவர் இல்லாமல் மென்டார் அவருக்கு வேறு ஒரு கிளாஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக போக வேண்டியிருந்தது. அந்த கிளாஸுக்கு போகிறாரு. அந்த கிளாஸில் தான் இந்த பையன் இருந்தான். என்ன இவர் வந்திருக்கிறாரு, இவராக இந்த ஆள்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்து நம்ம வந்து மானத்தை வாங்குறதுக்கு பேசாமல் சும்மா இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் கிளாஸு சைலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இந்த பையன் மட்டும் ஒரு சின்ன பேப்பரில் ஒரு 2 வரி கிறுக்கிட்டு நேராக அவர்கிட்ட எந்திரிச்சு போகிறான். எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த ஆள்கிட்ட போய் ஏதோ டவுட்டு கேட்குறேன்ட்டு போகிறான், அதுவும் மென்டார் பீரியடில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயங்கரமாக சைலண்ட்டாக இருந்துட்டு பார்க்குறாங்க. அவரில் ஒரு 2 வரி எழுதியிருக்கு. அவர் வந்து சார் வந்து பார்க்குறாரு. என்னப்பா அப்படின்னு. சார், நான் எவ்வளோ படித்து பார்த்தாலும் இந்த 2 லைன் எனக்கு புரியவே மாட்டேங்குது சார், இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை நீட்டுறான். அவரும் அதை பார்த்துட்டு, நான் இதுக்கு ஆன்சர் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை பாக்கியில் வச்சு இருந்துச்சு வெளியே போயிட்டார். மொத்த கிளாஸுக்கும் பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த மனுஷனை வாயடைக்கி வச்சுட்டா, என்னடா கேட்டேன்னு போய் அவனை எல்லாரும் சுற்றி முக்கிய ஆரம்பிச்சிட்டாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. வீட்டுக்கு போன ப்ரொஃபஸரை திரும்ப காலேஜில் ஆளையே காணும். இந்த மேட்ரு வந்து கேள்விப்பட்டு ஹெச்ஓடி பிரின்ஸிபல் வரைக்கும் அவரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். அவர் என்னடான்னா அந்த பக்கம், இந்த கொஷினுக்கு ஏன் என்னால் ஆன்சர் பண்ண முடியல, இது ஏன் என்னால் புரிஞ்சிக்க முடியல, என்னால் ஏன் இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஒரு பயங்கர ரெக்ரெட்டோட மனுஷன் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்காரு. வேறு வழி இல்லாமல் சரி நம்மளோட குருக்கிட்டேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மானசீக குரு ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாரு. அந்த குரு சொல்கிறாரு, சரி வா, நீ என்ன பிரச்சனையில் கஷ்டப்பட்டுருக்க எனக்கு புரியுது, நீ முதல்ல உட்காரு, டீ சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாரு. அவங்களுக்கு நடுவில் இருந்த பெஞ்ச் மேலே 2 எம்டி கிளாஸை வச்சு அவங்கள டீ கொண்டு வர சொல்கிறார். டீ கொண்டு வந்து வர அது மேலே வந்து ஊற்ற சொல்கிறாரு. ஒரு கிளாஸ் வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நிறைஞ்சதுக்கப்புறமும் அதே கிளாஸில் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி செம்ம கடுப்பில் இருந்த நம்ம ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். தலைவரே, அதான் இந்த கப்பு நிறைஞ்சிருச்சுன்னு தெரியுதில்ல, அடுத்த கப்பில் ஊற்ற வேண்டியதானே எம்டியாக இருக்கிற கப்பில் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ கூட தான் மண்டை ஃபுல்லாக நிறைச்சி வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன், ஒரு பொடியன் ஒரு கொஷின் கேட்டிருக்கானே, அது என்ன ஏதுன்னு புதுசாக கற்றுக்குருவோம் அப்படின்னு நீ அதை போய் உட்காந்தியா? இல்லை. அப்புறம் எப்படி உன்னால் ஆன்சர் பண்ண முடியும்? போய் உன் மண்டைக்குள்ளே நிறைஞ்சி இருக்கிற தாங்குகிற அகங்காரத்தை முதல்ல தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிற ஆர்வத்தோடு போய் அந்த கொஷினை பாரு, உனக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. தான் ரொம்ப நாளாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கடைசியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகிறார். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த 2 வரியை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக நோட்ஸ் அது இதுன்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெல் சாட்டிஸ்ஃபைடாக தூங்குறாரு. தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியாக அந்த 2 வரியை வாசிக்கிறாரு. அந்த 2 வரி என்ன அப்படின்னா, நீ ஆசைப்பட்டு எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது.